ஹாய், நீங்களும் என்ன மாதிரி ஒரு மூவி லவரா? த்ரில்லர் மூவிஸ்னா உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப நான் உங்ககிட்ட தாங்க பேசணும். நான் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன உமன் ஆஃப் த அவர் அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்திருந்தேன். இது ஒரு த்ரில்லர் மூவிங்க அண்ட் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ். இதோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பைரிங் டிவி ஆர்டிஸ்ட் டெலிவிஷன்ல அவங்களோட இடம் பதிக்கிறதுக்காக நிறைய சேனல்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒன் ஃபைன் டே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, விச் இஸ் கால்ட் த டேட்டிங் கேம். அது வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி விஜய் டிவில ஒரு ஷோ நடந்தது, அழகிய தமிழ் மகன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜென்சிக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இட்ஸ் நத்திங் பட் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா மாதிரி உங்களில் யார் அடுத்த எலிஜிபிள் பேச்சுலர் அப்படிங்கறது மாதிரி ஒரு கான்செப்ட். சோ அதுல வந்துட்டு ஒரு 3 இந்த டேட்டிங் கேம் ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒரு 3 பேச்சுலர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கிற டைம்ல நமக்கு தெரியும், ஒரு ஷோ நடக்குதுனாலே அந்த செட்ல வந்துட்டு நிறைய ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஆடியன்ஸா நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சோ இந்த ஷோக்கு அந்த மாதிரி நிறைய ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அதுல ஒரு லேடி, இந்த பர்டிகுலர் ஒரு பர்சன் ரானே அல்காலி அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆறாங்க, ரொம்ப நர்வஸ் ஆறாங்க, ரொம்ப கிரீப்பியா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தானா, 1 year பேக் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க. அந்த இறந்து போன ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் அந்த இறந்த டைம்ல வந்துட்டு தொடர்பு இருக்கு, அவங்க இறக்குறதுக்கு இந்த பர்சன் தான் காரணம் அப்படிங்கறது மாதிரி அவங்களுக்கு இதாகுது. சோ அதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்து போறாங்க. 100% ஷியோர் தட் இவங்களாலதான் என் ஃப்ரெண்ட் இறந்தாங்கிறது மாதிரி அவங்க வந்து அதை கொண்டு போறாங்க. அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா, இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ரானி அல்காலிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட சீரியல் கில்லிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஆட்களை வந்துட்டு அவங்க பழகி பொண்ணுங்களை வந்து கடத்திட்டு போறதாகட்டும், நல்லபடியா பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்றதாகட்டும், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இன்வால்வ் ஆறாங்க. அண்ட் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அப்கோர்ஸ் அவங்க அந்த ஷோ ரொம்ப நல்லா பண்றாங்க. அண்ட் அந்த ஆங்கர் வந்து இந்த ரானி அல்காலியை தான் வந்துட்டு சூஸ் பண்றாங்க. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து எல்லாரும் கிளம்புவாங்கல்ல, அந்த டைம்ல அந்த ஆங்கர் வந்து பார்க்கிங்ல அவங்களோட கார் எடுக்க போகும்போது அவங்க கிட்ட போய் பேசி நம்ம வந்து ஒரு காஃபிக்கு போலாமான்னு கூப்பிடுறாங்க. அந்த ஆங்கருக்கும் தெரியாது இல்ல, யாருமே நம்ம பார்க்கும்போது சீரியல் கில்லரா இருப்பாங்க அப்படிங்கறது மாதிரி நினைக்க மாட்டோம்ல. சோ அவங்களும் யா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அவங்க அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கிற அந்த டைம்லயே அவங்களுக்கு வந்துட்டு இந்த பர்சனை பத்தி கொஞ்சம் ஆஃபா ஃபீல் ஆகுது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா அந்த பர்சன் பக்கத்துல ஃபீல் பண்றாங்க. அவங்களோட பேச்சாகட்டும் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. சோ அந்த மொமெண்ட்ல எப்படியாவது அவங்களை கழட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கறது மாதிரி அந்த ஆங்கர் வந்து யோசிக்கிறாங்க. பட் அகைன் இந்த பர்சன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா அவங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சம்ஹவ் அவங்க அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சோ இந்த ஷார்ட் இங்க கட் பண்ணீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு பர்சனை வந்துட்டு ஒரு பொண்ணை ஒரு ரோட்ல வச்சு எங்கேயோ மீட் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டோ எல்லாம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ கரெக்ட் பண்ணி எங்கேயோ ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு உச்சிக்கு கொண்டு போவாங்க. சோ அங்க வச்சு அந்த பொண்ணை அகேன் ஸ்பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை வந்து கொலை பண்றதுக்கு வந்து பாப்பாங்க. பட் அந்த பொண்ணு ரொம்ப கிளவரா டக்குன்னு திங்க் பண்ணி இவங்க கிட்ட சொல்லுவாங்க, நமக்குள்ள இங்க நடந்ததெல்லாம் நீங்க வந்து வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நம்ம இதை சீக்கிரட்டா வச்சுக்கலாமா, ஏன்னா இது வெளியே தெரிஞ்சா வந்துட்டு எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கிறது தெரியாது. அந்த பொண்ணுக்கு தெரியும் திஸ் கை இஸ் கோயிங் டு கில் மீ, பட் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிட்ட இதை நீங்க வெளியே சொல்லாம இருப்பீங்களா, நம்ம வந்து இதை சீக்கிரட்டா வச்சுக்கலாமான்னு சொல்லுவாங்க. அந்த ரோனி அல்காலையும் சம்ஹவ் எல்லா பொண்ணுங்களையுமே கொலை பண்ணிடுவாரு. பட் இந்த பொண்ணு இப்படி சொல்லும் போது ஓகே இந்த பொண்ணு யார்கிட்டயும் வெளியே சொல்லாதுங்கிறது மாதிரி நம்பி அவங்க வந்து அங்க இருந்து கிளம்புவாங்க. 2 பேரும் கிளம்பி வரக்கூடிய நேரத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல ஃபியூல் போட போற டைம்ல இந்த பொண்ணு கார்ல இருப்பாங்க. அகைன் அவங்க பாடி ஃபுல்லா அடிபட்டிருக்கும், ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில எல்லாம் அவங்களை வந்துட்டு ரேப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும். சோ சம்ஹவ் அவங்க வந்து கேஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபில் பண்ணிட்டு அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் ஏதோ அந்த ரானி அல்காலை யூஸ் பண்ண போன கேப்ல இந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. போயிட்டு ஒரு டைனிங் ஏரியால ஒரு நிறைய லைக் பக்கத்துல ஏதாவது குட்டி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, ஒரு டைனிங்ல போய் ஒழிச்சிருப்பாங்க. அங்க இருந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைப்பாங்க. சோ போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதுதான் ஃபைனல் ஷாட்டா வந்து காட்டுவாங்க. சோ இவங்க வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இது ட்ரையல் நடக்குது. ட்ரையல் நடச்சிட்டு இவங்க வந்துட்டு பெயில்ல வந்து வெளியே வராங்க. ட்ரையல் பீரியட்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே இந்த பர்சனை தான் ரேப் பண்ணி இவங்க கொலை பண்ண பாத்துருக்காங்க சம்ஹவ் அப்படிங்கறது மாதிரி அவங்களை வந்து பெயில்ல விடுவாங்க. பட் பெயில்ல வந்த அந்த கேப்ல வந்துட்டு ஒரு 21 வயசு ஒரு பொண்ணையும் ஒரு 12 வயசு பொண்ணையும் அவங்க வந்து கொலை பண்றாங்க அகேன். சோ அதுக்கப்புறம் போலீஸ் இது வந்து ரொம்ப சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சு, என்னடா இவங்க வந்து ஒரு ரேப் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயில்ல போன பர்சன் திரும்ப 2 கொலை பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்க வந்து 7 மர்டர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு வந்து எவிடென்ட்டோட ப்ரூவ் பண்றாங்க. 7 மர்டர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஒரு சின்ன ஒரு பொண்ணு, 12 இயர்ஸ் உள்ள ஒரு பொண்ணு. சோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படுது. இவங்க ஃபுல் டைம் அவங்க வந்து இந்த மாதிரி இதுலதான் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்குது. பட் வெளியே என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு இவங்க கீழே 130 விக்டிம்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிங்கறது மாதிரி, இறந்து போனவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கறது மாதிரி வந்து சொல்றாங்க. பட் அது எதுவுமே வந்து ப்ரூவ் ஆகல. அண்ட் இதுல வந்து இன்னொரு டிஸ்டர்பிங் பார்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து சீரியல் கில்லர் இல்லையா, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி அவங்க வந்து
யோசிப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்கல்ல. இவங்க வந்து இந்த பொண்ணுங்களை கொலை பண்ற டைம்ல கழுத்தை நெரிச்சு மேக்ஸிமம் ஆஃப் ஆட்களை வந்து கொலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து மூச்சு விடுறத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தெரிஞ்ச உடனே திரும்ப அவங்க வந்து இமீடியட்டா அவங்க வாயில வந்து அவங்களுக்கு மூச்சு கொடுத்து லைக் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களுக்கு உயிரை வர வச்சு எகேன் கொலை பண்ணுவாங்க. விச் இஸ் வெரி வெரி டிஸ்டர்பிங் இன் திஸ் மூவி. பட் இப்படி ஒரு உண்மையான ஒரு ஆள் இருந்திருக்காங்க. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையாக அந்த ஷோ வந்து 1970s நடந்த அந்த ஷோ வந்து நான் போய் பார்த்தேன். நீங்களும் முடிஞ்சனா பாருங்க, அவங்களோட நிறைய வீடியோஸ் வந்து அதுல இருக்கு. அண்ட் யா, சோ இதுதான், இது உண்மையாவே நடந்த ஒரு ஸ்டோரிங்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சோ இந்த மூவி நீங்க பாத்தீங்களா? பார்த்ததுல உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததா? ரொம்ப டீசென்டான மூவி தாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் டீசென்ட் அது பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் தவிர இது உண்மையாவே நடந்த ஒரு ஈவென்ட். சோ அதனாலே வந்துட்டு நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். சோ இந்த மூவி நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியப்படுத்துங்க. சோ யா, டேக் கேர் எவ்ரிவன். பை பை.